ஒரு தரமான ஸ்டே லேக்குக்கு முன்னாடியே ஒரு ஃபார்ம் ஹவுஸ். தேனி பக்கமா இருக்க குமுளில தாங்க இந்த ஸ்டே இருக்கு. சம்மர்னாலும் நல்ல குளுமையை நீங்க அனுபவிக்கலாம். இந்த லேக்லயே போட்டிங்கும் இருக்கு, ஃபிஷிங்கும் இருக்கு. பிடிச்ச மீனை நீங்க வறுத்தும் சாப்பிடலாம். ஃபேமிலியா வந்தீங்கன்னா உங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்க கேரண்டி. நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு போற வழியே சும்மா தரமா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, எல்லா வேலைக்கும் வேலைக்கு இங்க சாப்பாடு நம்ம இருக்க இடத்துக்கே வந்து கொடுத்துருவாங்க. அதுவும் ரொம்ப நீட்டா பேக் பண்ணிருப்பாங்க. டேஸ்டும் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். இந்த லேக்ல உட்காந்துட்டே பெரிய பெரிய மரங்களையும் நம்ம தங்கியிருக்கிற இந்த வீட்டையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இங்க நீங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, டிஜே மியூசிக்கும் போட்டு நீங்க ஆட்டத்தை பட்டைய கிளப்பலாம். நேச்சர் வாக் நீங்க எப்போனாலும் பண்ணலாம். ஏன்னா இங்க ஆபத்தான மிருகங்கள் எதுவுமே கிடையாது. காஃபி குடிச்சிட்டே நேச்சரை ரசிக்கலாம். ஃபேமிலியா இல்ல குரூப்பா வந்தாலும் இங்க ஸ்டே இருக்கு. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் மலை உச்சில போனோம்னா அங்க ஒரு தரமான ஸ்டே இருக்கு. ஏலக்கா தோட்டத்துக்கு நடுவுல மவுண்டன் வியூவோட இந்த ஸ்டே இருக்கும். சோ பல்கா வந்தீங்கன்னா இங்கேயும் நீங்க ஸ்டே பண்ணலாம். காட்டுக்கு நடுவுலயும் ஒரு ஸ்டே இருக்கு. அங்க போயிட்டு வர்ற பாதையே ரொம்ப தரமா இருக்கும். ஃபுல்லாவே ஏலக்கா தோட்டம் தான். அந்த ஏலக்காவெல்லாம் பறிச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு டீடைலா நீங்க இங்க பார்க்கலாம். இங்கேயே ஒரு மவுண்டன் வியூ பாயிண்டும் இருக்கு. இந்த பங்களாலையும் நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். பங்களாலேயே மீட்டிங் ஹாலும் இருக்கு. சோ நீங்க எத்தனை பேர் வந்தாலும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். இங்க ரூம்ஸ்ல இருந்து இங்க போறதுக்கு கேப் வரைக்கும் உங்களுக்கு அஸ்வின் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க.